கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான ரீடிங் எதை பொறுத்தது அப்படின்னா 2025ல் உங்கள் ஜாப், கெரியர் அண்ட் மணி இது சம்மந்தமான ரீடிங். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜாப், அதை பற்றின என்னென்ன திங்ஸ் அன்ஃபோல்ட் ஆகுது, உங்கள் கெரியரை பற்றி உங்களோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்னென்ன, அது என்ன அன்ஃபோல்ட் ஆகுது, உங்களுக்கு மணி இன்ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, இதை பற்றின ரீடிங்காக தான் இருக்க போகுது. ஸோ ரீடிங் உள்ளே போவோம். ஸோ 2025ல் நிறைய பேர் ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. இருக்கிற ஜாபை தக்க வச்சுக்கிட்டு எப்படி சொல்கிறது, ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகணும்ல, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும்ல. ஓகே, என் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆயிடுச்சு, இந்த பிஸ்னஸே எனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸோ இனிமேல் என் ஜாபை குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்ல. அந்த நிலை வரும்போது தான் ஜாபை குவிட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் ஜாபு, பிஸ்னஸ்ஸு ரெண்டையுமே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. ஸோ உங்கள் ஜாப்லேருந்து வர மணியில் தான் உங்கள் டெய்லி பேசிஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறீங்க, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது உங்களோட புது பிஸ்னஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ அந்த ஜாபில் நீங்கள் எப்படி வெல் டு டூவாக பண்ணுறது, இதை யோசிக்கிறீங்க. இன்னொன்று, ஜாபு போயிட்டு வர டயத்தை தாண்டி நான் வேறு எது பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம், மீதி டயத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நான் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. ஓகே கைஸ், இப்போ ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் கார்ட்ஸ் வருதுங்கிறதையும் பார்க்கலாம். $2025 ஜாப், கெரியர், மணி, அதுக்கான கார்ட்ஸ் கொடுங்க யூனிவர்ஸ். 9 of Swords ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஏன்னா எல்லா கார்டும் அப்ரைட்டாக இருக்கும்போது அந்த ஒரு கார்டு மட்டும் ரிவர்ஸில் வந்துருக்குன்னா கடவுள் ரிவர்ஸில் தான் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். 2025 ஜாப், கெரியர் அண்ட் மணி. 2025 ஜாப், கெரியர் அண்ட் மணி. 2025 job, career and money. 2025 job, career and money. 2025 job, career and money. ஸோ இதுக்கான ரீடிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓகே, 2025ல் வந்து ஃபஸ்ட்டு கார்டு வந்து கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதே யார் அப்படின்னா, கப்ஸுங்கிறது எமோஷன். ஓகேயா, கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே. அப்போ நீங்கள் ஜாப் பார்த்தாலும் சரி, உங்களோட ஓன் பேஷனே கெரியராக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்கன்னாலும் சரி, மணி ஏர்ன் பண்ணுறீங்க, இப்போ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும், இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை எனக்கு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தருதா அப்படிங்கிறது. அப்போ உங்கள் எமோஷன் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு. ஓகேயா, இப்போ எமோஷன் உங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஹெல்த் அடி வாங்கிடும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லையுமே நீங்கள் எமோஷனை வந்து மையப்புள்ளியாக வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஜாப் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேயா, எங்கேயோ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, அந்த வேலையை பார்க்குறீங்க, வீட்டுக்கு வரீங்க, சம்பளம் வருது. ஆனால் இதில் வந்து அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. அதனால தான் உங்கள் பேஷனையே கெரியராக வாழணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த பேஷனுங்கிறது தான் உங்கள் லைஃப் பர்பஸ். ஸோ அந்த லைஃப் பர்பஸை வாழணுங்கிற துடிப்பும் ஏக்கமும் நிறைய இருக்குது. ஸோ அதை எப்படினாலும் இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும், என்னோட பேஷனை நான் கெரியராக கன்வெர்ட் பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும், அதை திருப்திகரமாக வாழணும், அதுக்கு இந்த வேலையை நான் தக்க வச்சுக்கணும். இந்த வேலையும் அப்போ நான் எப்படி
எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இந்த வேலையை எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குற மாதிரி நான் எப்படி விரும்பி செய்யறது அப்படிங்கிற யுக்தி எல்லாம் கத்துக்கிறீங்க. அதுதான் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் 2025ல. அடுத்தது 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னா யூஸ்வலா என்ன எனர்ஜினா பேரனோயான்னு சொல்லுவோம். இன்சோம்னியா, தூக்கம் இல்லாம தவிக்கிறது, ஏதோ ஒரு ஃபியர் இருக்கும். ஆக்சுவலா அதை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துக்கிட்டு ஓடி 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 அந்த மெயினான ஃபியரே மல்டிடியூடா உங்களுக்கு ஆம்பிளிஃபை ஆகி பெரிய ஃபியரா அச்சுறுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த அந்த பயத்திலே சரியா தூக்கம் வராது, நிம்மதியா இருக்க மாட்டீங்க, எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆனா இப்போ என்னன்னா 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல இருக்கனால ஸோ அந்த ஓவர் திங்கிங் அது இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டீங்க. ஓகேயா? அதே மாதிரி எதோ ஒண்ணுனாலும் அந்த டெஸ்பரேட்னஸ் இல்ல, ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க. இன்னொன்று சுச்சுவேஷன்ஸ் மாத்திரம் இல்ல, மக்கள் அதை கொடுக்குற மனிதர்களையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க. ஸோ எதனாலும் டிவைன் சரண்டர்ல இருக்கீங்க. அப்படிங்கும்போது இறைவன் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரபஞ்சத்திட்ட எதனால உங்களோட ஹையஸ்ட் பர்பஸ்க்கு எதெல்லாம் சர்வ் பண்ணலையோ அதெல்லாம் பிரபஞ்சத்திட்ட ஒப்படைச்சிட்டு உங்க வேலை என்னவோ அதை செய்யறதுக்கு கத்துக்கிட்டீங்க. ஸோ அதுதான் இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு. ஸோ இப்படி இந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஜாப்லையா இருக்கட்டும், உங்கள் பர்சனல் லைஃப்லையா இருக்கட்டும், இல்லை உங்கள் கெரியர், உங்கள் பேஷன்லையா இருக்கட்டும், எதுனாலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், புது புது ஐடியாஸ் யோசிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிட்டு அந்த ஃபியர்லேயே இருந்தீங்கன்னா புது புது ஐடியாஸ்லாம் யோசிக்க தோணவே தோணாது. அந்த ஃபியர் மட்டும்தான் அவங்க மண்டை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு சூழ்நிலை 2025 ஆரம்பத்திலேயே மாறிடுது. அடுத்தது வந்து கிங் ஆஃப் வான்ஸ். கிங் ஆஃப் வான்ஸுங்கிறவங்க யாரு? பயங்கர பேஷனேட்டான பர்சனாலிட்டி. தன்னுடைய கனவு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி கிங் ஆஃப் வான்ஸுக்கு. ஸோ அந்த கனவு இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே கிங் ஆஃப் வான்ஸால வாழ்க்கையா வாழவே முடியாது. ஒரு கற்பனையில கூட அந்த கனவு இல்லாத ஒரு நார்மல் இந்த சோஷியலி கண்டிஷன்டு லைஃப்ங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி. இன்னொன்று கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஜாபு, கெரியர், மணி எதுவாக இருந்தாலும் என்னன்னா பயங்கர மெடிடேட்டிவ் பர்சன், மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கிங் ஆஃப் வான்ஸுங்கிறவங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷனை எப்படி பண்ணுவாங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன்னா உட்காந்து விஷுவலைஸ் அப்படி கிடையாது. அவங்களோட வைப்ரேஷனை தி பெஸ்ட் வெர்ஷனாக மாற்றி ஹை லெவலுக்கு கொண்டு போய் அவங்கள விரும்பி வர்ற மாதிரி உருவாக்கிக்குவாங்க. ஸோ கிங் ஆஃப் வான்ஸுங்கிற பர்சன் இன்னொன்று என்னன்னா பயங்கர அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி. ஓகேயா? பயங்கர லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற பர்சனாலிட்டி. அந்த இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இவங்களுக்கு இருக்கிறது வந்து வெறும் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அவங்களோட எமோஷன்ஸை கையாள தெரிஞ்ச பக்குவ நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பர்சனாலிட்டி. அதே சமயத்துல நிறைய வளவளா குழக்குலன்னுலாம் பேச மாட்டாங்க. பேச வேண்டிய விஷயத்த நறுக்குன்னு 4 வார்த்தையில பேசி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மெடிடேட்டிவ் பர்சனாலிட்டி. இன்னொன்று பயங்கர கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி. ஏன்னா எமோஷனலி இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக தெரிவாங்க. அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி, இது எல்லாமே சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று பயங்கர ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க, பயங்கர எத்திக்கலாக இருப்பாங்க, பயங்கர லாயல் அண்ட் ஹானஸ்டாக இருப்பாங்க. யாரையுமே ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. இன்னொன்று என்னென்னா, மண்ணை கொடுத்தா கூட அதை காசா மாத்திர மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஓகேயா? ஸோ இது வந்து கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ அப்போது நீங்கள் இருக்கிற ஜாப்லேயும் சரி, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை இடத்துலையே இதை ஃபுல்லாக கற்றுக்குறீங்க. ஸோ தட் நீங்கள் இப்போ ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஓன் பிஸ்னஸாக ரன் பண்ணும்போது உங்களோட பேஷனை தான் கெரியரை மாற்றிருக்கீங்க. ஸோ அந்த கெரியரை நல்லா ஃப்ளரிஷ் பண்ணி வளர்த்தணும்னா இந்த டேலண்ட்ஸ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் வேலை பார்க்குறதுலேயே இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அது வந்து ஈஸி. புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க வேண்டாம், அதை வளர்த்துக்கிட்டா போதும் இல்லையா? ஸோ கிங் ஆஃப் வான்ஸாகவே நீங்கள் மாறுறீங்க உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்கள் கெரியருக்காக, அந்த மாதிரி. ஸோ இன்னொன்று கிங் ஆஃப் வான்ஸ் கிட்ட எப்படின்னா எப்போவுமே காசு இருந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாச்சும் பர்ஸில் இருக்கும், இல்லை ஒரு 1000 ரூபாயாவது, லட்சங்கள்ல கோடிகளில் இருக்க வேண்டாம், 1000 ரூபாயாவது பர்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும் கிங் ஆஃப் வான்ஸ்ட். ஓகே, ஹீ இஸ் அ மேன் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் விக்ட்ரி ஆல்சோ. இன்னொன்று லவ்டு ஒன்ஸ் கிட்ட they'll be very loyal, very affectionate, very honest, very transparent. at the same time அதே விஷயத்த அவங்க அந்த பார்ட்னர் கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த பார்ட்னர் கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, தீர்ந்தாங்க பார்ட்னர், அவ்வளோதான். ஃபர்கிவே பண்ண மாட்டாங்க, செகண்ட் சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஜாப்லையும். ஸோ இதுதான் கிங் ஆஃப் வான்ஸ். அடுத்தது டவர். டவர் அப்படிங்கிறது என்ன அப்படி எனக்கு தோணுது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து
பிஸ்னஸ், ஜாப், வேலை அப்படிங்கிறதுல நிறைய வித்த கத்து வச்சிருப்பீங்க. ஓகேயா? இப்போ உங்களுக்கு அதெல்லாம் எப்படி தோண ஆரம்பிச்சிரும்னா, இது இப்படி இல்லாமல் இப்படி செஞ்சா கூட கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா இப்படி செய்யலாம்னு யாருமே சொல்லிக் குடுக்கல நமக்கு. ஸோ அப்போ நம்ம நெறைய விஷயம் வலுக்கட்டாயமா நம்ம சாதிக்கணும், நம்ம அடையணும்னு நெனைக்கிற விஷயம் எல்லாமே நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு நெனச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற இந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, இது அப்படியே சுக்கல் சுக்கலா உங்களுக்கு உடைஞ்சு போயிரும். டூவர் நானே கிடையாது. எனக்கு ஒரு சிந்தனை வருது, எனக்கு ஒரு ஆசை வருது, எனக்கு ஒரு பேஷன் வருது அப்படின்னா, அது எல்லாமே குடுக்குறதே அந்த ஆதி மூலம் தான். கடவுள் தான். ஓகேயா? ஸோ அப்போ அத குடுக்குறதும் அவன் தான், டூவரும் அவன் தான். அத செயல்படுத்த வைக்கிறதும் அவன் தான். எல்லாமே அவனாக இருக்கும்போது நான் வெறும் கருவி மட்டும் தான். அப்போ பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது நடக்கணும்னு இருந்தா தான் நடக்குது. ஓகேயா? ஸோ அப்போ ஒரு ஆஃபீஸ்லயே நான் இவ்ளோ பிரயத்தனம் பண்றேன். இந்த அளவுக்கு நான் வந்து என்னோட யுக்திகள் எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் அப்ளை பண்றேன் அப்படின்னாலும், அது சக்சஸ்ஃபுல் ஆகணுங்கிறது மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் ஆகுது. அப்ப திங்கரும் அவன் தான், விஷரும் அவன் தான், டூயரும் அவன் தான். அப்படிங்கிற உண்மை இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த உண்மைய நீங்க புரிஞ்சு, ஆமா கரெக்ட்டு அப்படின்னு அக்செப்ட் பண்ணி உள்வாங்கும்போது, நீங்க உள்ளுக்குள்ள உங்கள பத்தியே ஒரு ஈகோயிஸ்டிக்கான பிரதிபிம்பம் வச்சிருந்தீங்க பாருங்க. நான் செஞ்சுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன். என்னால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படி சுக்கல் சுக்கலா உடையிறத நீங்க கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. அதுவுமே வந்து இந்த 2025ல நடக்குது. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து 8 ஆஃப் பென்டிகல்ஸ். 8 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஃபோக்கஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க். ஓகேயா? எந்த வேலை செஞ்சீங்கனாலும் அதுல டீவியேஷனே இல்லாம அந்த பின் பாயிண்ட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு அதாவது உங்களுக்கு பிடிச்ச பேஷனை செய்றீங்க. அந்த பேஷன்ல இதுக்கடுத்து நான் எப்படி இம்ப்ரவைஸ் பண்றது? இன்னும் நான் எப்படி இம்ப்ரவைஸ் பண்றது? இப்ப இன்னைக்கு ஒரு என்ன மாரி தான், இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மென்ட்டுக்கு மக்கள் இவ்வளவுதான் ஈர்க்கப்படுறாங்களா? மக்கள் இன்னும் நம்ம அனௌன்ஸ்மென்ட்ட கவனிக்கணும். இன்னும் ஈர்க்கப்படணும்னா நான் எந்த மாதிரி என்ன பிரசன்ட் பண்ணிக்கணும்? நான் இந்த மாதிரி என்ன பிரசன்ட் பண்ணிக்கணும்னா, இன்னும் நான் எப்படி என்னோட வார்த்தைகள சூஸ் பண்ணணும் பேசுறதுக்கு, பிரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி வார்த்தைகள சூஸ் பண்ணிக்கணும். அதை இன்னும் மேக்னிஃபை பண்றதுக்கு ஒரு போஸ்ட் செய்யணும்னா, அந்த போஸ்ட் செஞ்சு நான் எப்படி எடிட் பண்ண கத்துக்கணும். ஸோ இது எல்லாமே இம்ப்ரவைஸ் பண்றீங்க பாருங்க. இது எல்லாமே பின் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு. நீங்க அதே சிந்தனையில இருக்கும்போது தான் அது சம்பந்தமான நிறைய ஐடியாஸ் உங்களை நோக்கி வரும். இல்ல நீங்க வந்து நீங்க பாட்டு வேலையை ஒரு ஜஸ்ட் வேலையோட வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க, மத்த வேலையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமே உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி வராது. ஏன்னா நீங்க அதை நினைச்சிட்டே இருக்க மாட்டீங்க. எல்லா வேலையும் நினைச்சிட்டு இருப்பீங்க. 10ஓட 1 அத்தோட இது ஒண்ணுன்னு தான் இந்த வேலையை நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்ப எல்லா வேலைக்கும் நீங்க என்ன ஃபோக்கஸ் போடுறீங்களோ அதே மாதிரிதான் இதுக்குன்னு தனி கவனம் செலுத்த மாட்டீங்கல்ல. பட் இது அப்படி கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி கான்சென்ட்ரேஷன் அண்ட் டீவியேஷன் இந்த பேஷனுக்கு தான். ஸோ இப்போ 2025ல ஆன் தி ஹோல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, யூ ஆர் கிவிங் மச் கான்சென்ட்ரேஷன் ஃபார் யுவர் பேஷன். அந்த பேஷனை வாழ்றதுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் மணி வேணும் உங்களுக்கு. ஓகேயா? அந்த ட்ரைனிங் சென்டர் தான் உங்கள் ஜாப். அந்த மணியை ஈட்டுறதுக்கு தான் உங்கள் ஜாப். ஓகேயா? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்கள் பேஷனை உங்கள் கெரியரை என்டர்பிரினர்ஷிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். கோச்சிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், கவிதை எழுதுறதா இருக்கலாம், புக் எழுதுறதா இருக்கலாம், டேரட் கார்ட் ரீடர் ஆகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லராக இருக்கலாம், இல்லை இந்த இதெல்லாம் வருது எஃப்எம், குக்கு எஃப்எம், அந்த மாதிரி நிறைய பாக்கெட் எஃப்எம் அந்த மாதிரிலாம் வருது இல்லை, அதுல எல்லாம் நீங்கள் அந்த வாசிக்கிறதுக்கு பிடிக்கிறவங்களா இருந்தால் அதை வாசிக்கிற ஆளாக இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பேஷன் எதுவோ அதை கண்டிப்பாக பர்சியூ பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் பர்பஸை வாழ்வீங்க. ஓகேயா? ஸோ இப்போ உங்களோட மணி ஃப்ளோ இந்த 2025 ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்கள் மணி ஃப்ளோ 2025 ஃபுல்லாக எப்படி இருக்கும்? யூனிவர்ஸ் கார்ட்ஸ் கொடுங்க. உங்கள் மணி ஃப்ளோ இந்த 2025 ஃபுல்லாக எப்படி இருக்கும்? உங்கள் மணி ஃப்ளோ இந்த 2025 ஃபுல்லாக எப்படி இருக்கும்? மணி ஃப்ளோ இந்த 2025 ஃபுல்லாக எப்படி இருக்கும்? இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கவங்களோட மணி ஃப்ளோ 2025ல எப்படி இருக்கும்? இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கவங்களோட மணி ஃப்ளோ 2025ல எப்படி இருக்கும்? இந்த
ரீடிங்கை பார்த்துட்டு இருக்கவங்களோட மணி ஃப்ளோ 2025ல எப்படி இருக்கும்? இந்த ரீடிங்கை பார்த்துட்டு இருக்கவங்களோட மணி ஃப்ளோ 2025ல எப்படி இருக்கும்? இந்த ரீடிங்கை பார்த்துட்டு இருக்கவங்களோட மணி ஃப்ளோ 2025ல எப்படி இருக்கும்? இந்த ரீடிங்கை பார்த்துட்டு இருக்கவங்களோட மணி ஃப்ளோ 2025ல எப்படி இருக்கும்? Ten of Pentaclesங்க. தெரியுதா இப்போ? இது இன்னும் கொஞ்சம் நகர்த்திடலாம். King of Pentacles தான் தெரியுது இல்ல? Ten of Pentacles ஸ்கிரீனை ஃபுல்லா ஆக்குபை பண்ணுமா இல்லையா? எனக்கு எவ்வளவு குஷி ஆயிடுச்சு Ten of Pentacles வந்தப்போ. ஓகே, இப்போ ரீடிங் போவோம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறவர் யாருன்னா, அவர்கிட்ட இல்லாத சொத்து சுகமே கிடையாது. நகை வகைகள், நவரத்னம், நிலபலம், மெட்டீரியலிஸ்டிக் மணி, இது எல்லாமே அவர்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேயா? ஸோ அதுதான் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இன்னொன்று, ஹீஸ் அ வெரி வெரி ரிலையபிள் பர்சன். இவ்வளவு இருந்தாலும் அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், அவர் ஃபேஸில் எப்பயுமே ஒரு வருத்தம், சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் ஆசைப்படுற அந்த அல்டிமேட் லவ் ஆஃப் தி லைஃப், அவங்க ட்ரீம் பர்சனாலிட்டி அவங்க கூட ஃபிசிக்கல்ல இல்லை. ஏன்னா அவங்க யாருன்னே அவருக்கு தெரியல. அதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் என்ன யோசிக்கிறாருன்னா, அது இருக்கட்டும், முதல்ல நான் வந்து கிங் ஆயிக்கிறேன், என் வெல் அக்கம்ப்ளிஷ்டு மேன் ஆனாதான் என்னால் வந்து என்னோட அந்த ட்ரீம் பர்சனாலிட்டியை காப்பாற்ற முடியும், ட்ரீம் பர்சனாலிட்டிக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அவரோட தேடுதல் ஃபுல்லா என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவரோட தேடுதல் ஃபுல்லா அந்த ட்ரீம் பர்சனாலிட்டி யாருங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். இப்போதைக்கு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி என்ன அப்படின்னா, வெரி கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டி, சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டி, ரிலையபிள் பர்சனாலிட்டி, ப்ராஸ்பரஸ் அண்ட் செக்யூர்டு பர்சனாலிட்டி. ஓகேயா? ஸோ இப்படிதான் இருக்கும். உங்க மணி ஃப்ளோ இருக்க இன்னும் என்ன சொல்றது, உங்க மணி ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும் 2025ல. ஏன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வர்ற மணியில எப்படி பிளான் பண்ணணும், எந்த அளவுக்கு, அதாவது அத்தியாவசியத்துக்கு மட்டும் தான் செலவழிப்பாங்க, வேஸ்டா செலவழிக்க மாட்டாங்க. மீதி இருக்கிற மணியை வெல்த் கிரியேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தெரிஞ்ச ஆட்கள். சும்மா எஃப்டில போட்டு வச்சேன், இல்ல பேங்க்ல சேவிங்ஸ்ல போட்டு வச்சேன் அப்படி கிடையாது. வெல்த் கிரியேஷன்ங்கிறது என்ன, அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த். ஸோ அந்த மாதிரி இருக்கனால இருக்க 2025ல உங்கள் காசு பெருகிக்கிட்டே தான் போகும். அந்த காசு கையில் இருக்கிற வரைக்கும் ஆள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பீங்க. ஓகே, எவனை நசைச்சுக்க முடியாது அப்படி. அடுத்தது வந்து மெஜிஷியன் கார்டு. ஸோ மெஜிஷியன் கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு எப்படி தோணுதுன்னா, யூ கம்ப்ளீட்லி சரண்டர் டு டிவைன். அவ்வளோ 100% டிவைன் ஃபெய்த்து, கம்ப்ளீட்லி சரண்டர் டு டிவைன். டிவைன் கிட்ட சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் தி லைஃப் என்னைய மாதிரி தான். எனக்கு மாதம் 1ஆம் தேதி ஆச்சு, நான் 10ஆம் தேதி கேட்பேன். ஸோ 10ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா லிஸ்ட்டு சிட்டை எழுதிடுவேன். இதுக்கெல்லாம் காசு வேணையா, எனக்கு ஒழுங்காக இதுக்கெல்லாம் காசை கொடு, நான் வேலை பார்க்குறதுக்கு ரெடி. நீ எப்படி கொண்டு வந்து யார் மூலியமா காசை கொடுப்பியோ எனக்கு தெரியாது, அதை பூரா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி, எனக்கு காசு வேணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வேலையை நம்ம தீர்க்கமாக பார்த்துட்டே இருக்கிறோம் பாருங்க. அந்த நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், கடவுளை ஏமாத்தாமல் பார்க்குறோங்கிறதுலேயே அந்த டிக் மார்க் விழுகணும் மனசில். அப்படி விழுந்து அந்த மணியே உங்களை தேடி வந்து உங்ககிட்ட தங்கும் பாருங்க. அந்த மாதிரி 2025 ஃபுல்லா தங்கும். ஸோ அந்த வித்தையை கத்துக்கிறீங்க. எப்படி மணியை மேனிஃபெஸ்ட் பண்றது இல்ல, மணியை உங்களை தேடி வந்து உங்க கூடயே தங்க வைக்கிறதுங்கிற வித்தையை கத்துக்கிறீங்க. அதுதான் இந்த மெஜிஷியன். அதுக்கப்புறம் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறது, இப்போ ஒரு மணி வருது அப்படின்னா வந்த உடனே தடால் புடால்னு செலவழிக்கிற நேச்சர் உள்ள ஆள் கிடையாது. ஓகேயா? இருந்துச்சுன்னா நல்லா ஆர்ப்பாட்டமா நான் செலவு பண்ணுவேன், காசு தீர்ந்து போச்சுன்னா ஈர சாக்க கட்டிட்டு படுத்துக்குவேன், அப்படி ஆள் கிடையாது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிறது ஒரு பைசா செலவு பண்ணாலும் இந்த செலவு அவசியம் தானா, இந்த செலவு நம்ம பண்ணி தான் தீரணுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற டைப். ஏன் அப்படி யோசிக்கிற டைப்னா, ஃபர்ஸ்ட் இப்போதான் வந்து அந்த அந்த ஒரு ஃபினான்ஷியல் அபெண்டன்ஸுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பைசாக்கு கூட நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு பைசாக்கு நான் கஷ்டப்படுற நிலைமைக்கு ஏன் வந்தேங்கிற அந்த இன்னர் ஒர்க்கு, இன்ட்ராஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பைசாலேருந்து என்ன எப்படி வளர்த்துக்கிறது, உயர்த்திக்கிறதுன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஷார்ப் ஒர்க் பண்ணி தான் இந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்திருக்கீங்க, ஃபினான்ஷியல் அபெண்டன்ஸுங்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கீங்க. ஸோ அதனால யூ நோ ஹவு மச்
எஃபர்ட் யூ ஹாவ் டு புட் இன் மேக்கிங் மணின்னு சொல்லிட்டு, அதனால எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த காசையும் செலவு பண்ண மாட்டீங்க. அத்தியாவசியத்துக்கு ஆனா செலவு பண்ணீங்க. கஞ்சூஸும் கிடையாது. நீங்க அத்தியாவசியத்துக்கு பண்ணுவீங்க. அனாவசியமா செலவு பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு பைசா செலவு பண்றீங்கன்னா கூட யோசிச்சு தான் செலவு பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு வந்து காசு இல்ல, பற்றாக்குறை அப்படிங்கிறதே வராது. எப்பயுமே உங்ககிட்ட காசு இருக்கும். இன்னொன்னு, இஃப் சப்போஸ் இல்லனாலும் அந்த காசு எப்படி அரேஞ்ச் பண்றது, எப்படி உங்கள நோக்கி ஈர்க்கிறதுங்கிற வித்தையும் உங்களுக்கு தெரியும். ஓகேயா? அந்த வித்தை தெரிஞ்சிருக்கு. நம்ம கேட்டாலும் கடவுள் டகால் டகால்னு தூக்கி குடுத்துருவாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க எப்ப பார்த்தாலும் போய் கடவுள நச்சரிக்கிற டைப்பும் கிடையாது. உண்மையிலேயே உங்களுக்கு காசு தேவை இருந்தா மட்டும் தான் கேட்கவே செய்வீங்க. இல்லன்னா உங்களுக்கு தாட்டே எப்படி இருக்கும்னா, ஏன்னா யூ ஹேவ் கம்ப்ளீட்லி சரண்டர்ட் டு காட். யூ ஆர் இன் டிவைன் பாத். உங்களுக்கு தாட்டே எப்படி இருக்கும்னா, அனாவசியமாலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கும் வந்து நமக்குள்ளேயே இருக்கிறார் அந்த டிவைன். நமக்குள்ளேயே இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. நம்மள ஏமாத்திக்க முடியாதுன்னா, டிவைனையும் நம்மளால ஏமாத்த முடியாது. ஸோ அப்ப உண்மையிலேயே தேவை இருந்து கேட்டாதான் அது மேனிஃபெஸ்ட் ஆகுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸுங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு தேவை இருக்குன்னு வச்சுக்குங்க. உங்க கையில காசு இல்ல. ஆனா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் காலையில விடிஞ்சு அவங்களுக்கு காசு குடுக்கணும். யாரோ ஒருத்தருக்கு குடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எமோஷனலா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆனாலும் எப்படி சொல்றது? அந்த டிவைன் ஃபெய்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா, காசு வந்துருமோ வராதோ அந்த ஒரு டென்ஷன்லயே இருப்பீங்க. ஓகேயா? ஸோ இப்பப்ப டிவைன் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் கடவுளால 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்த முடியுது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு தானே காசு குடுக்கணும். அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் கடவுளால செய்ய முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, எமோஷனல் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிவைன் கண்டென்ட்மெண்ட். அதிலேயே தான் நீங்க வாழ்வீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நைட்டோட நைட்டா யாரோ ஒருத்தவங்க கோச்சிங் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏதோ ஒன்று நடக்கும். நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் கூட உங்க கைக்கு வரும். அந்த பாதி அமௌண்ட் தான் நீங்க கொடுக்கணுமா இருக்கலாம் அன்னைக்கு. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பாதி அமௌண்ட் 2 நாள்ல தரேன்னு கூட நீங்க டைம் கேட்டு வாங்குற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மணி உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள வர்ற அரைவல். ஓகேயா? அதே மாதிரி புதுசா உங்களுக்கு உங்களோட டேலண்ட் எல்லாம் பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு புது பிஸ்னஸ் ப்ரப்போஸ் பண்ணலாம். இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ப்ரப்போசல் வரலாம். ஏதோ ஒரு பார்ட்டிக்கு, இந்த பார்ட்டிக்கு வா, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மணியை நீ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இன்விடேஷன் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் நைட் ஆஃப் கப்ஸ். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து 10 ஆஃப் பென்டிகல்ஸ். 10 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது ஹாப்பி ஃபேமிலி அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். சக்ஸஸ்ஃபுல் ஹாப்பி ஃபேமிலி அப்படி வச்சுக்கோ. அதுதான் வந்து 10 ஆஃப் பென்டிகல்ஸ். அப்போ 10 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. நீங்கள் ஒரு ஆள் தான் வெளியே பார்க்க, உள்ளுக்குள்ளே தான் டபுள் எனர்ஜி. ஓகே? ஆனால் பட் ஸ்டில் யூ ஆர் இன் இன்னர் யூனியன். உங்களோட இன்னர் சைல்டு இதெல்லாம் சேர்ந்த ஒரு நீங்களே தான் உங்களுக்கு ஃபேமிலியும். ஓகேயா? ஸோ அந்த ஹாப்பி ஃபேமிலி. ஓகே? ஸோ அப்போது நீங்கள் உங்கள் இன்னர் சைல்டோட விஷஸ் என்னவோ அதை ஃபுல்லாக ரியாலிட்டி கொண்டு வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு காசு வேணும். ஸோ அந்த காசை இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இப்போ அதை வெல்த் கிரியேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டீங்க. ஓகேயா? அது போக உங்கள் அக்கௌண்ட்டில், உங்கள் கையில், பர்ஸில் எப்பயும் 1000 ரூபாயாவது இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்னெல்லாம் கனவு கண்டீங்களோ, எப்படியெல்லாம் வாழை பிடிச்சிருக்கோ, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கூட இன்னர் யூனியன்லேருந்து உங்கள் இன்னர் சைல்டை ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விட்டு அந்த இன்னர் சைல்டோட ஆசை என்னவோ அதெல்லாமே நிறைவேற்றி கொடுத்து ஹாப்பியாக சந்தோஷமாக குதூகலமாக வாழ்க்கையை வாழ்கிறீங்கப்பா. அந்த அளவுக்கான மணி இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் உங்களோட 2025 ஜாபு, கெரியர், மணிக்கான ரீடிங். ஓகே கைஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப் ரீடிங்ல பார்ப்போம். அன்டில் தென், பாய்.